அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நேத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய வேதங்களை நாம் நம்ப வேண்டும் என்ற தொடரிலே இறுதி வேதமான திருக்குர்ஆனை எப்படியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். திருக்குர்ஆனை அதனுடைய மூலப்பிரதிகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 பிரதிகளை இன்று வரை எழுத்து வடிவிலே பாதுகாத்து வருகிறான் என்பதை கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அந்த எழுத்து வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆனுக்கும் தற்போது அச்சிடப்படுகின்ற குர்ஆனுடைய பிரதிகளுக்கு மத்தியில் சில வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து இதெல்லாம் குர்ஆனிலே நம்முடைய வசதிக்காக செய்து கொண்ட ஏற்பாடுகள், இதற்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் நம்ம சேர்த்து நம்ப வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த அந்த பிரதிகளிலே இப்ப நாமெல்லாம் வழக்கத்திலே திருக்குர்ஆனில் 30 ஜுசுக்கள் இருக்கின்றன என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜுசுவையும் தனித்தனி பாகங்களாக கூட பெயிண்டிங் செய்து விற்பனை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். கிராமப்புறத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் கூட குர்ஆனை பற்றி பேசும் பொழுது 30 ஜுசு குர்ஆன் என்று தான் சொல்வார்கள், வெறும் குர்ஆன் கூட சொல்ல மாட்டார்கள். அப்ப இந்த குர்ஆன் என்று சொன்ன உடனே அதுல 30 ஜுசுக்கள் இருக்கின்றன, ஜுசுனா பாகம், 30 பாகங்கள் இருக்கின்றன என்று நம்ம பரவலாக நம்புகிறோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரதி எடுத்து உலகின் பல பாகங்களுக்கு அனுப்பினார்களே, அந்த பிரதியில 30 பாகங்கள் கிடையாது. குர்ஆனுடைய 30 பங்குகளாக பிரித்து இது முதல் பாகம், இது 2வது பாகம், இது 3வது பாகம் என்று இப்ப அச்சிடப்படுற குர்ஆன்ல எல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு பாகம் துவங்கும் பொழுது பெரிய எழுத்தா போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பாகம் துவங்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் முதல் வரி மாத்திரம் நல்லா ரிவர்ஸ்ல போட்டு என்ன செய்வாங்க, பெரிய எழுத்தாக அச்சிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி 30 பாகங்களாக பிரிக்கப்படுகிற விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இருந்ததான்னா அதுவும் கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயாவது இருந்துச்சா? இல்ல. இந்த 30 பாகம்ங்கிறது எதனால் வந்தது என்று கேட்டால், திருக்குர்ஆன்ல 114 சூறாக்கள் தான் இருக்கிறது, 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. ஒரு அத்தியாயம் சின்னதா இருக்கும், ஒரு அத்தியாயம் நடுத்தரமானதா இருக்கும், ஒரு அத்தியாயம் பெருசா இருக்கும். அப்ப பலதரப்பட்ட அளவுகளை கொண்டதாக அந்த அத்தியாயங்கள் இருக்கிறது. 114 சூறாவும் ஒரே சமமான அளவுடையதாக இருக்கவில்லை. வெறும் 3 1/2 வரியில முடியக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது, ஒரு பக்கத்தில் அடங்கக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது, 30-40 பக்கங்களுக்கு ஓடக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது, 60-70-80 பக்கங்கள் அச்சிடக்கூடிய அளவுலையும் அத்தியாயங்கள் இருக்கிறது. அப்ப குர்ஆனுடைய அத்தியாயங்களை பொறுத்த வரைக்கும் இன்ன ஆத்தைனாக்கல் கௌஸர் வஸலில் ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல், இது ஒரு அத்தியாயம். ஹுவல் அப்தர்னு சொன்னோம்னா இது கூட ஒரு சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்றோமே அது கூட ஒரு சூரா. அதே நேரத்தில் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்னு போதிட்டு இருக்கிறோமே, அது ஓதி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு பெரிய வசனங்களை கொண்டதும் கூட ஒரு சூரா தான். அப்ப 114 அத்தியாயங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் சமமான அளவு கொண்டதாக இருக்கவில்லை. இது நம்மள அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப பின்னாடி வந்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப சமமான அளவுல இல்லையே, அப்ப குர்ஆனை ஒருத்தன் டெய்லி ஓதி கொண்டு வந்தால் ஒரு மாசத்துல ஒரு குர்ஆனை முடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் பிற்காலத்தில் யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலும் இதை சொல்லி தரல, அபூபக்கர் சித்திக் அவர்களும் இதை சொல்லல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வாழ்ந்த மக்களும் இப்படி ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுக்கும் பொழுது கூட 30 பாகங்களாக பிரித்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி பிரிக்கல. பின்னாடி வந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்று கேட்டா, நம்ம 30 அளவு சமமான அளவுல ஒரு பாகமும் அடுத்த பாகமும் சமமான அளவுல 30ஆக பிரித்து கொண்டோம்னு சொன்னா டெய்லி ஒரு பாகம் ஓதினால் ஒரு மாசத்துல குர்ஆனை முடிக்கலாம். சூரா அடிப்படையில் பிரிச்சிங்கன்னு சொன்னா முடியாது. ஏன்னா ஒரு சூறாங்கிறது 3 வரியா இருக்குது, ஒரு சூறா 5 வரியா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சூறான்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு செகண்ட்ல ஓதிட்டு போயிருவீங்க, இன்னொரு நாளைக்கு அதுக்கு 4 மணி நேரம் ஒதுக்க வேண்டி வரும். சமமான எண்ணிக்கையா இல்ல, 114 நாள் ஆகும் ஒரு குர்ஆனை முடிக்கிறதுக்கு. அப்படி எல்லாம் யோசனை செய்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா,
சம அளவில் உள்ள ஏறக்குறைய சம அளவில் 30 சமமான பாகங்களாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு குர்ஆன் என்ன செஞ்சாங்கன்னா 30 பாகங்களாக பிரிக்கிறார்கள். இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களேயானால் குர்ஆன்ல இரண்டாவது சூரா வந்து பக்ரா. இந்த பக்ராங்கிற சூராங்கிறது 286 வசனங்களை கொண்ட பெரிய அத்தியாயம். அதை என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அந்த அலிஃப் லாம் மீம் ஜுஸ்னு பிரிக்கிறாங்க. இன்னொரு குறிப்பிட்ட அதையே சயக்கூலுன்னு அதை பிரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதை தில்க ரசூல் என்ன செய்யறாங்க, ஒரு சூறாவையே ஏறக்குறைய 3 துண்டாக்குறாங்க. சூரா ஒரு அத்தியாயம் தான், ஒரு சாப்டர் தான், ஒரே ஒரு பேர்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொன்னார்கள். அந்த ஒரு பக்ராங்கிற அந்த ஒரு சூறாவை என்ன செய்யறாங்க, அலிஃப் லாம் மீம் ஒரு பகுதியாக அதை பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சயக்கூலு சுபஹாவுன்ற இரண்டாவது ஜுஸ் அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தில்க ரசூல்னு சொல்லி அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க. அந்த ஒரு சூறாவில் ஏறக்குறைய 3 ஜுஸ் இருக்கிறது. அப்படி ஒரு காட்சி நீங்க பாக்குறீங்க. அம்மையத்து சாலுன்ற கடைசியா இருக்கு பாருங்க, அது உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 20-30 சூறா இருக்கிறது. அவ்வளவையும் சேர்த்து கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு ஜுஸ்னு சொல்றாங்க. எதனால இப்படி சொல்றாங்க, அளவு சமமாகணும். பேப்பர் எண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கும். இந்த ஜுசுல 20 பேப்பர் இருந்தால் அடுத்த 20 பேப்பர், அடுத்த ஜுசுல 20 பேப்பர்னு சமமா நீங்க பேப்பர் எண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அந்த பேப்பர் எண்ணிக்கை சமமா இருக்கும்னு சொன்னா அளவு சரியா இருக்கும். அப்ப ஒரு மாசத்துல ஒரு குர்ஆனை ஓதணும் என்பதற்காகத்தான் இந்த ஜுசு என்ற ஒரு ஏற்பாடு வந்துச்சே தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்ல. இந்த கணக்குப்படிதான் ஓதணும் என்று எந்த விதமான சட்டமும் இல்ல, எந்த விதமான விதிமுறையும் கிடையாது. அதுபோக இந்த ரமலான்ல தொழுவிக்கன்னு கிளம்புனாங்க பாத்தீங்களா, அப்ப இது ரொம்ப அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. குர்ஆனை முடிக்கணும் ரமலான்ல, அதுக்காக எங்க ஹாபிஸ்களை நீங்க போடணும். அதுக்கு என்ன நாங்க முடிப்போம், 30 பிரித்து வைத்துக் கொண்டு டெய்லி ஒரு ஜுசு ஓதி நாங்கள் ரமலான்ல முடிச்சிருவோம். இப்படிங்கிற ஏற்பாட்டுக்காக வேண்டித்தான் இந்த 30 ஜுசு ஒன்று பிரிக்கப்பட்டுச்சே தவிர 30 ஜுசு குர்ஆன் சொல்வது தப்பு. அல்லாஹ்வும் ரசூலும் பிரிக்காத அந்த வார்த்தை ஜுசுன்னு நீங்க ஒரு வசதிக்கு வச்சுட்டு போங்க. 114 சூறாவுடைய குர்ஆன் தான் இருக்கே தவிர 30 ஜுசுன்னு அல்லாஹ் பிரிக்காத ஒரு பங்கு. அல்லாஹ் ஒரு வகையா பிரிச்சு அவன் ஒரு பேரை சுட்டி நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆன்ல கூட சவால் விடும்போது என்ன செய்யறான், ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வா. அல்லாஹ் பிரிக்க, அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன, சூரா அத்தியாயம்னு சொல்றான். பி அஷ்ரி சூரின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு 10 சூறாக்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சூறாக்கள் தான் அல்லாஹ் அதுக்கு பேர் வச்சிருக்கிறானே தவிர 30 பாகங்கள் பிரிக்கல. இன்னைக்கு நீங்க தாஸ்கன்லயோ இஸ்தம்புல்லயோ போய் அந்த மூலப்பிரதியை பார்த்தீர்களேயானால் சயக்கூலு சுபஹாவுன்னு போல்டா எழுதி இருக்காது, தில்கர் ரசூல்னு போல்டா எழுதி இருக்காது, லந்தனாலுன்னு சொல்லி போல்டா எழுதி இருக்க மாட்டாங்க, ஒல் முஹ்சனாத்துன்னு சொல்லி அதை போல்டா எழுதி காட்டுறாங்கல்ல. இந்த மாதிரி போல்டாகவோ தனித்து காட்டக்கூடிய வகையிலையோ டிஃபரண்ட் படுத்தக்கூடிய வகையிலையோ எந்த ஏற்பாடும் மூலப்பிரதிகளில் இருக்காது. அதனால 30 ஜுசு என்பது பின்னாடி நம்ம எல்லாம் ஒரு மாசத்துக்காக ஒரு குர்ஆனை முடிப்போமே அப்படின்னு ஒரு சமமான எண்ணிக்கையை கொண்ட வசனங்களாக ஆக்கி பிரித்திருக்கிறார்கள். இது குர்ஆன்ல இல்லாது நாம செய்து கொண்ட ஏற்பாடுன்னு வழங்கி வச்சிருக்கணும். பிரிச்சு சொல்லிட்டு போங்க, ஒரு 30 நாளைக்கு ஓதுங்க, இது நம்மளா செஞ்சு கொண்ட ஏற்பாடு என்பதை நீங்கள் வழங்கி வைத்திருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அதுக்கப்புறம் வந்தாங்க, அது 30 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கிறது, ஒரு வாரத்தில் முடிப்போமே அப்படின்னு சில பேர் நினைச்சு என்ன செய்யறாங்க, மொத்த கொண்டு 7 துண்டாக்குறாங்க. 7 துண்டாக்கி அதுக்கு பேர் மன்சில், மன்சில் 1 மன்சில் 2 போட்டிருப்பாங்க. பாத்தீங்க ஓரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா மன்சில் 1 2 போட்டிருக்கு, மன்சில் எழுதியிருப்பாங்க. எங்களுக்குள்ள 2வது மன்சில் வருதோ அது 2 போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல 3வது மன்சில் வருதோ ஓரத்தில் போட்டிருப்பாங்க. மன்சில்ங்கிற வார்த்தையை மீம் நூன் ஜே எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மன்சில் சொல்லி என்னது, குர்ஆனை மொத்தத்தை எடுத்துக்கொண்டு சமமான 7 பாகங்களாக, இது வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சோம்னு சொன்னா வியாழக்கிழமை குர்ஆனை முடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை ஒரு மன்சில், சனிக்கிழமை ஒரு மன்சில், ஞாயிற்றுக்கிழமை ஒரு மன்சில் சொல்லி அந்த குர்ஆனை ஏறக்குறைய 2.25 3 ஜுசுங்கிற கணக்குப்படி 4 ஜுசு வரும் நினைக்கிறேன், 4.25 ஜுசு, இந்த 4.25 4.5 ஜுசுங்கிற கணக்கு பிரகாரம் வைத்துக் கொண்டு அவங்க 7 துண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு மன்சில் என்பது 4 ஜுசுக்கு 7 28 வருதுல, 4 ஜுசுவை விட அதிகமா இருக்கும். இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாரம் குர்ஆனை முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆளுக்கு யோசனை அவர் மன்சில் ஒன்று நுழைச்சு விட்டார். இதெல்லாம் குர்ஆன்ல இல்லாம அவங்களா உண்டாக்குன விஷயம், அதுவும் சேர்த்து வச்சிடுறாங்க. அதெல்லாம் தவிர்த்தால் இன்னும் குர்ஆன் அதனுடைய தூய்மை பாதுகாக்கப்பட்டதா இருக்கும். ஏதோ வசதிக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்களா அப்ப இடையில உள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குர்ஆனுக்குள்ள ஒன்றும் சேர்த்துடல, ஓரத்துல எழுதுறாங்க. குர்ஆனுக்கு உள்ளது கொண்ட ஏதோ ஒரு வார்த்தை அவங்க சேர்த்துடல. அந்த வகையில நம்ம குர்ஆன் மாறி போச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மன்சில் என்ற வசதியும் எதனால உண்டாக்குனது, நம்முடைய
வசதிக்காக வேண்டி உண்டாக்கி கொண்டதுங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மன்சில் பிரகாரம் தான் ஓதணும் என்ற சட்டமும் இல்ல. 7 நாள்ல குர்ஆனை முடிக்கணும் என்ற எந்த விதமான ஒரு உத்தரவும் கிடையாது. அவரவர் வசதிக்கு தகுந்தபடி முடிச்சு கொள்ளணுமே தவிர ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் தான் ஓதணும் அப்படி எல்லாம் எந்த விதமான ரூலும் கிடையாது, எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது, அப்படி எந்த விதமான வலியுறுத்தலும் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்றாங்க, குர்ஆன்ல ஓதி கொண்டு வரும்போது மதரசாக்கள்ல பாடங்கள் சொல்லி தரும்போது என்ன செய்வாங்கன்னா ஒரு ஐன் போட்டிருப்பாங்க. ஐன்டா ருக்குங்கிற வார்த்தையில உள்ள கடைசியில ஐன் இருக்குல்ல, அதுக்கு அடையாளமா ஐன் போடுவாங்க. ஒரு ஐன் ஓதிட்டேன், 2 ஐன் ஓதிட்டேன், 3 ஐன் ஓதிட்டேன் பாங்க. ஐன்டா என்ன, ருக்கு ரே காஃபு வாவு ஐன் இருக்குல்ல, அந்த ருக்கு என்ற வார்த்தையில் உள்ள அந்த ஐனத்தான் ஐன்னு போடுறாங்க. இது என்ன ஐனு, 558 ருக்குகள் குர்ஆன்ல இருக்குன்னு பிரிச்சிருக்காங்க. குர்ஆன்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மொத்த குர்ஆன்ல எத்தனை இருக்குதான், 558 ஐனு. இந்த ஐனா போட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னா ஐன்கிற அரபி எழுத்து இருக்குல்ல, ஓரத்துல போட்டிருப்பாங்க. அதுல 1 ஐன்னு போட்டு உள்ளுக்கு 2 ஐன்னு போட்டு உள்ளுக்கு 3 போட்டிருப்பாங்க, நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த ஐனுண்டா என்ன, இது பின்னாடி வந்த ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு ரக்காத்தில் எவ்வளவு ஓதுனா நல்லது அவ்வளவு ஐடியா பண்ணி இவ்வளவு வச்சுக்கிருவோம். இது வரைக்கும் ஒரு ரக்காத்து, இது வரைக்கும் அடுத்த ரக்காத்து, ஒரு ரக்காத்தில் எவ்வளவு ஓதணும் என்பதை பின்னாடி வந்தவர்கள் அவங்களாக ஐடியா பண்ணி 558 துண்டாக்கி ஒரு ரக்காத்தில் ஓத வேண்டிய அளவு எந்திரிச்சு நிக்கிறோம், தக்பீர் கட்டிடுறோம், அல்ஹம்து சூரா ஓதிவிட்டோம், ஓதி முடிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் ஓதணும், அது எவ்வளவு ஓதலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிப்பதற்காக வேண்டி ஐன் என்ற ருக்கு என்ற ஒரு ரக்காத்தில் ஓதுற அளவு தான் ருக்குங்கிறாங்க. ஒரு ருக்குவுக்கு முந்தி ஓதுற ஒரு அளவு. அப்ப ஒரு ரக்காத்தில் ஓதுகிற அளவு என்பதை குறிப்பதற்காக வேண்டி 558 ருக்குகளாக பிரித்திருக்கிறார்கள். ஓரத்தில் ஐனு என்று எழுதியிருப்பார்கள். ஐன பூரா எண்ணி பார்த்தீங்கன்னா 558 வரும். இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இது சொல்ல போனால் தொழுகையில இவ்வளவுதான் ஓதணும் என்பது இவர்கள் யாரும் தீர்மானிக்க அதிகாரம் படைத்தவர்கள் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்காத்துல பக்கராவையும் ஓதிவிட்டு, ஆல இம்ரானையும் ஓதிவிட்டு, நிசாவையும் ஓதிவிட்டு, அப்படியெல்லாம் ஓதி 3 பெரிய பெரிய சூறாக்களை ஓதியும் இருக்கிறார்கள். சில இடங்கள்ல 3 வசனங்களை மட்டும் ஓதிவிட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்திருக்கிறார்கள். ஒரு தொழுகைக்குள்ள எவ்வளவு ஓதணும் என்பது அவரவருடைய விருப்பத்தின்பால் விடப்பட்டிருக்கிறது. இன்ன தொழுகையில் இன்ன சூறா ஓதணும் வழிகாட்டிருக்கிறாங்களே, அதுல மட்டும்தான் அந்த வழிகாட்டுதலை பேணணும். அது இல்லாம நீங்கள் ஓதுவதாக இருந்தால் ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல உங்களுக்கு எது இயலுமோ அதை ஓதுங்கள். அல்லாஹ் சொல்றான். தொழுகையில நீங்க ஓதும் போது குர்ஆன்ல 40 வசனம் ஓதுங்கள், 35 வசனம் ஓதுங்கள், 60 வசனம் ஓதுங்கள் என்ற ஒரு ஆர்டரும் கிடையாது. தக்பீர் கட்டிட்டீங்களா, எவ்வளவு ஓதலாம் உன் சாய்ஸ்ங்கறான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல உனக்கு எது இயலுமோ அதை ஓது. 10 தெரிஞ்சவன் 10 ஓது, 3 ஓதுறோம் 3 ஓதிட்டு போ, ஒரு ஆயத்தான் ஓத தெரியுமா ஓதிட்டு போ, உன்னுடைய சாய்ஸ் சொல்லி அல்லாஹ் நம்முடைய விருப்பத்தின்பால் அதை விட்டிருக்கும் பொழுது ஒரு ரக்காத்தில் இவ்வளவுதான் ஓதணும்னு சொல்லி இந்த ஐந்து ஓரத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. இது மார்க்கத்துக்கு எதிரான சொல்ல போனார். இதெல்லாம் பின்னாடி சேர்த்திருக்கிறாங்க. அந்த மூலப்பெறுதல இல்லாம இவங்களா சும்மா வேலையை எடுத்து போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த வேலையும் பார்த்திருக்கிறார்கள். இது ஒரு அந்த காலத்தில் இல்லாமல் பிற்காலத்தில் நுழைக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து என்ன, குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஓரங்கள்ல சஜிதா சஜிதான்னு எழுதியிருப்பாங்க. குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஓரங்கள்ல மொத்தம் ஒரு 15 இடத்துல வரும். மொத்த குர்ஆனை எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 இடங்கள்ல ஓரத்தில் அஸ்ஸஜிதா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்தை ஓதும் போது சஜிதா செய்ய வேண்டும். இந்த 15 வசனங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம ஓதுனோம்னு சொன்னா அல்லது கேட்டோம்னு சொன்னா அதுக்கு சஜிதா செய்யணும் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஓரத்துல சஜிதான்னு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. உள்ளங்க எழுதியிருப்பாங்க, ஓரத்துல எழுதியிருப்பாங்க. அந்த ஆயத்திற்குள்ள ரவுண்டு அதுக்கு மேலே சஜிதான் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த சஜிதாங்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்த பெறுதல் இருக்குதா இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்த அந்த பெறுதை போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஓரத்துலயும் சஜிதாங்கிற வார்த்தை இருக்காது, அந்த வசனத்துக்கு மேலேயும் சஜிதாங்கிற வார்த்தை இருக்காது. அப்ப அல்லாஹ் ரசூலை இந்த இடத்துல சஜிதா செய்யணும்னு சொன்னா தான் நம்ம சஜிதா செய்யணும். அவங்க சொல்லாத இடத்துல எல்லாம் நம்மளா போட்டு இந்த சஜிதா அந்த சஜிதான்னு போட்டோம்னு சொன்னா அது குர்ஆன்ல விளையாண்டது ஆயிரும். ஆனால் ஹதீசுகளை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமே 5 இடத்துல சஜிதா செய்யறதுக்கு தான் ஹதீசுகள்ல ஆதாரம் இருக்குது. 15க்கு ஆதாரமே கிடையாது.
குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மொத்த குர்ஆனை நீங்க பிரட்டி பாருங்க, அவ்வளவு ஹதீஸ் நூல்களை ஆராய்ச்சி தேடி பாருங்க. குர்ஆனுடைய வசனங்களுக்கு சஜிதா செய்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சூரத்துல் அலக், அலக்னா இது 96வது சூரா, இக்ரா சூரா இருக்கு பாருங்க, அதனுடைய கடைசி வசனத்தை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள். இக்ராங்கிற சூரா 96வது சூரா, அலக்குங்கிற பெயர்ல அது சொல்லப்படும். அந்த சூறாவை ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார். இது ஒண்ணு. அலக்குங்கிற சூரா 96வது சூரா, அதில் சஜிதா செய்யணும். இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த நம்ம தெரிஞ்சுக்கிற பாஷையில சொன்னா 30வது ஜுஸ்ல இது இருக்கிறது. அதே இந்த 30வது ஜுஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய 84வது சூரா, 84வது என்ன? இன்சிகாக். இன்சிகாக்னா இதசமாவுன் சக்கத், இதசமாவுன் சக்கத் என்று துவங்கக்கூடிய இன்சிகாக் என்ற பெயரால் சொல்லப்படக்கூடிய 84வது அத்தியாயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார். இதெல்லாம் புகாரில் ஆதாரம் இருக்கிறது. இக்ராங்கிற சூராவுக்கு ரசூலுல்லாஹ் சஜிதா செய்தார்கள்னு புகாரில ஹதீஸ் இருக்கிறது. இன்சிகாக்ங்கிற சூறாவை ஓதும் பொழுது அதுல எந்த சஜிதான்ல போட்டிருப்பாங்க அடையாளம், அந்த அடையாளம் ஓகே. அந்த இன்சிகாக்ங்கிற சூறாவுக்கு சஜிதா செஞ்சார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இது ரெண்டாயிடுச்சு. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துன் நஜ்ம், நட்சத்திரம், விண்மீன்கள், அதாவது 53வது சூறாவை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள். அப்ப 96வது சூறாவில் சஜிதா செய்திருக்கிறார்கள், 84வது சூறாவில் சஜிதா செய்திருக்கிறார்கள், 53வது சூறாவில் நஜ்முல சஜிதா செய்திருக்கிறார்கள். அப்புறம் 38வது சூரா சாதுன்னு ஆரம்பிக்கும். சூராவுக்கு பேரும் சாது தான், அதனுடைய முதல் எழுத்தும் சாதுன்னு இருக்கும். சாது உல் குர்ஆன் ஆரம்பிக்கும். இந்த சாது என்று துவங்கக்கூடிய சாது என்ற பெயரை கொண்ட 38வது அத்தியாயத்தை ஓதும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள். இத 4 சஜிதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. 16வது தேனிங்கிற சூறாவுல, நஹலுங்கிற சூறாவுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பர்ல ஒரு நாள் அந்த வசனத்தை ஓதிவிட்டு இறங்கி சஜிதா செய்தார்கள். அடுத்த வாரம் அதே வசனத்தை ஓதிவிட்டு சஜிதா செய்யல. சஹாபாக்கள்ட்ட விளக்குனாங்க, நான் ஏன் ஒரு வாரம் சஜிதா செய்ய தெரியுமா, நான் ஏன் ஒரு வாரம் சஜிதா செய்யல தெரியுமா, இது செய்யவும் செய்யலாம் செய்யாம இருக்கலாம் என்று உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக செஞ்சேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதாக வருதே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதா வரல. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு அமுல்படுத்தி இருக்கிறாங்க என்று எடுத்துக்கொள்ள நினைத்தீர்களே, ஆனால் இதையும் சேர்த்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு எடுத்துக்கொண்ட நாள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த 4 தான், 96, 84, 53, 38. அதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அது ஒரு 16வது சூரா. ஆக இந்த 5 சூறாக்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்து, 4 சூறாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்திருக்கிறார்கள் என்றும் ஒரு சூறாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள் என்று ஆதாரம் கிடைக்கிறது. 15 உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சு? இந்த 15 இன்னென்ன சூறான்னு சொல்லி தந்த ஆள் யாரு? ஒரு சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு, அதுல கூட இந்த 15 பட்டியல் கிடையாது. இந்த பட்டியலை இவங்களா தான் சேர்த்திருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 இடத்துல சஜிதா செய்யணும்னு சொல்லாம இருந்தும் கூட குர்ஆன்ல கொண்டு நினைஞ்சிருக்காங்க, இவங்க தேவையில்லாம இங்க எல்லாம் சஜிதா செய்யணும்னு எழுதி வச்சிருக்காங்க. மூலப்பெறுதலே இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்து பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் நம்ம கண்ணுல கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்கிறானே, அந்த பெறுதியில பார்த்தாலும் இந்த 15 இடத்துல மார்க் பண்ணப்படவில்லை. சஜிதாவுக்கு எந்த ஒரு அடையாளமும் போடப்படவில்லை. ஹதீசுகள்ல தேடி பார்த்து இந்த இடங்கள்லாம் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லி அதுக்காக வேண்டி மார்க் போட்டா கூட அதை ஏத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதனால நாங்க ஓரத்துல மார்க் பண்ணிட்டோம் கூட ஏத்துக்கொள்ளலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாம இருந்தும் கூட 15 இடங்கள்ல இணைஞ்சிருக்கிறாங்க. சைதாண்டு போட்டிருக்கிறது மூலப்பெறுதியில இல்லாததும் ஹதீஸ் ஆதாரம் இல்லாததும் பிற்காலத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் அவங்களா சேர்த்து கொண்டதுமாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் சம்பந்தமாக அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியில இந்த சஜிதாவுடைய மேற்று முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல வசனங்கள். இப்ப குர்ஆன்ல எவ்வளவு வசனம்னு கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே பரவலா மக்களுக்கு தெரிஞ்ச என்னன்னா ஈஸியான நம்பராக இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. என்ன நம்பரு? 6666. யார்கிட்ட போய் கேட்டாலும் குர்ஆன்ல எவ்வளவு வசனம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 6 வருதுல, ஈஸி தானே இது. 6666. 6666 வசனங்கள் பயான்கள் எல்லாம் உலமாக்கள்லாம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்கிறது, எத்தனை சொல்லுவாங்க? 6666 சொல்லுவாங்க. ஆனால் வழக்கமா சொல்லிட்டு போயிருவாங்க. நீங்க வேணா உங்கள்ட்ட இருக்கிற குர்ஆனை எண்ணி பாத்தீங்கன்னா 6666 இருக்காது. ஒவ்வொன்றிலையும் தலைப்புல இத்தனைன்னு போட்டிருப்பாங்க. அப்படி டோட்டலா கூட கூட்டிக்கலாம், உட்கார்ந்து என்ன தேவையில்லை.
அதுல முதல் இதுல இத்தனை நம்பர் போட்டிருப்பாங்க, ரெண்டாவது இத்தனை நம்பர் போட்டிருப்பாங்க, ஒன்னாவது இதுல 7 போட்டிருப்பாங்க, ரெண்டாவதுல 286 போட்டிருப்பாங்க. அப்படியே நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 6666 வராது. ஆனா உலமாக்கள்லாம் பயான்ல என்ன சொல்லுவாங்க, குர்ஆன்ல உள்ள வசனங்கள் வந்து 6666 அப்படின்னு சொல்லிடுவாங்க. எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா 6236 தான் இருக்கும். குர்ஆன்ல உள்ள வசனங்களை டோட்டலா நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 6236 முடிஞ்சிடும். டோட்டல் பண்ணி நீங்க பார்க்கலாம். 6236 அதான் கணக்கு. 6700 விளங்கிறோம், அப்படி சொல்றேன். 6236 வசனங்கள் தான் நீங்க டோட்டல் பண்ணா இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த வசனங்கள் எத்தனைங்கிறத எடுத்து பாத்தீங்கன்னு வைங்க, 100க்கு மேல அபிப்பிராயம் இருக்குது. குர்ஆனுடைய வசனங்கள் எத்தனை என்று சொல்வதில் 100கணக்கு மேல அபிப்பிராயங்கள் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, 6218ங்கிறாங்க அவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய கருத்து. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் சொல்றாங்க 6616ங்கிறாங்க. அதாவது ஒரு சீரான ஒரு நம்பர்ல வந்து சொல்லப்படல. குர்ஆன்ல எத்தனை மொத்த ஆயத்து இருக்குன்னு கேட்டா ஆளாளுக்கு சொல்றாங்க. ஆனா 6000 7000க்குள்ளான எல்லாரும் சொல்றது எதுக்குள்ள இருக்கு? 6000 ஆரம்பிச்சு 7000 வரைக்கும் ஆளுக்கு ஒரு நம்பரை சொல்றாங்க. 6400 ஒரு ஆளு, 6300 ஒரு ஆளு, 200 ஒரு ஆளு, 100 ஒரு ஆளு. ஆக இப்படி 6000 இருந்து ஆரம்பிச்சு 7000 வரைக்கும் பல நம்பர்களை சொல்றாங்க. ஏன் இந்த குழப்பம் வருது என்று கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்தாங்கல்ல இந்த பிரதி, அதுல இந்த நம்பர் எல்லாம் போடப்படல. இப்படி ரன்னிங்ல போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம கட்டுரை எழுதும் போது ஒரு புல் ஸ்டாப் போடுவோம், பாரா வெட்டுவோம். நம்ம கட்டுரை எழுதுறோம்னு வைங்களேன், ஒரு வாக்கியம் முடிஞ்சா என்ன செய்வோம்? புள்ளி வைப்போம், புல் ஸ்டாப் வைப்போம். பாதி விஷயமா இருந்து அரை புள்ளி வைப்போம். மொத்தமா அந்த பாரா மெசேஜ் முடிச்சு அடுத்த மெசேஜுக்கு போனா அடுத்த பேராவுல கொண்டு போயிருவோம். அது ஒரு பேரா இது ஒரு பேரான்னு போயிருவோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தொகுக்கிற அந்த காலத்துல வந்து இந்த மெத்தட் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ரன்னிங்ல போயிட்டே இருக்கும், எங்கேயுமே முடியாது. ஒரு பக்கம் புதுசு அப்படியே வந்துகிட்டு இருக்குமே தவிர எங்கேயும் புல் ஸ்டாப்போ அரை புள்ளியோ காப்புள்ளியோ ஒன்னு ரவுண்டு போட்டு எழுதுறாங்களே, இதெல்லாம் கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இப்படி போயிட்டே இருக்குமே தவிர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ரவுண்டு, அர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ரவுண்டு வருதுல, மாலிகி யௌமிddin ஒரு ரவுண்டு அப்படி போட்டு மாதிரி உஸ்மான் பண்ணல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அப்படி ரன்னிங்ல வரிசையா எழுதி விட்டு போயிட்டாங்களே தவிர எங்கனக்குள்ள ஆயத்து முடியுது என்பதை அவங்க என்ன செய்யல, அடையாளம் காட்டவில்லை. அப்ப எங்கன முடியுதுன்னு அடையாளம் இல்லாத காரணத்தினால அவரவருக்கு தகுந்த இடத்துல முடிக்கிறார். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, எங்கனக்குள்ளதான் முடியுது, இங்கதான் முடியுது. சில ஆளுக்கு ஒரு ஆயத்தை 2 ஆயத்தை நிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கிறீங்களேன், அது 7 ஆயத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உலகல் ஆத்தினாக்க சபா மினல் மசானி, 7 வசனங்களை உனக்கு தந்திருக்கிறோம்னு சொல்லிவிட்டான். 7 எது? அதுல சண்டை. பிஸ்மில்லாவை சேர்க்கணும், ஒரு ஆளு சேர்த்து 7 அப்படிங்கிறாரு. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, பிஸ்மில்லா சேர்க்க கூடாதுங்கிறாரு. அவர் என்ன செய்வாரு, அன்னம் அலைஹிம் ஒரு ஆயத்தாக்கி கைருல் மக்லூபி அலைஹிம் வேற ஒரு ஆயத்தாக்கிடுவார். ஆக 7 ஆக்கிடுவாங்க. ரெண்டு பேரும் 7ன்றுவாங்க. 7 எதுன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, அவர் 1 பிடிச்சு 2 பாரு, 2 பிடிச்சு 3 பாரு, குழம்பிட்டு போயிடும். அப்ப இந்த வசனங்களுடைய எண்ணிக்கையில குழப்பம் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எந்த இடத்தில் முடிப்பது என்பதற்கு மூலப்பெறுதியில் இல்ல, நம்பர் போட்டு நமக்கு சொல்லப்படல. ஆனா எத்தனைய சொன்னாலும் குர்ஆன்ல எதுவும் கூடி போயிடல. அந்த 7 தான் ஒருத்தர் 8ங்கிறாரு, அந்த 8 தான் ஒருத்தர் 9ங்கிறாரு. அதுக்காக 2 வசனத்தை கூடுதல் ஆட் பண்றது இல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரைக்கும் ஒரு ஆயத்தா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் வரைக்கும் ஒரு ஆயத்தா. இப்படி சண்டை வர்றதுனால இதனால குர்ஆனுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படல, குர்ஆன்ல எதுவும் அதிகமாகவும் இல்ல, குர்ஆன்ல எதுவும் குறையவும் இல்லை என்று புரிஞ்சுக்கிறேன்னு. இருந்தாலும் இப்ப எந்த நம்பர் நடைமுறையில் இருக்கிறதோ அதை எல்லாரும் யூனிஃபார்மா கடைபிடிக்கணும். ஏன் 18 26 இருக்குன்னா ஆளுக்கு ஒரு 18 கொண்டு வந்தா குழம்பு பெருமா இல்லையா? அதனால இதை இருக்கட்டும், இதுல ஒரு குழப்பம் பண்ணிடக்கூடாது, தேடி எடுப்பதற்கு வசதியா இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி எல்லாரும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம். இது குர்ஆனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகள். இன்னும் சில விவரங்களை அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம்.